ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான இடத்துல இருக்கேன். என்ன அப்படின்னா ஓலா ஃபேக்ட்ரி. எஸ், எல்லாரும் எதிர்பார்த்திருந்த ஓலாவோட ஃபேக்ட்ரிக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். இது எங்க இருக்கு அப்படின்னா கிருஷ்ணகிரிக்கு பக்கம் போச்சம்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊர்ல, அந்த ஊரோட சிப்காட்ல இருக்கு. ஸோ இது ஒரு சர்ப்ரைஸான விஷயம். ஏன்னா ஓலா வந்து திடீர்னு ஃபேக்ட்ரிக்கே வாங்கல, ஃபேக்ட்ரிக்கு ஒரு டூர் கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த டூரை சுற்றி பார்க்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்தா, இங்கே பார்த்தா ஏகப்பட்ட பேர் வந்து இங்கே வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1800 பேர் வந்து இன்னைக்கு ஓலா ஃபேக்ட்ரியை சுற்றி பார்க்க வந்திருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா ஓலாவோட கஸ்டமர்ஸ், அதாவது ஓலா பைக்கை வாங்கினவங்க. ஸோ வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆரஞ்சு ஸ்கூட்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். இந்த பக்கம் நிறைய ஸ்கூட்டர்ஸ் நிற்குது, இந்த பக்கம் நிறைய ஸ்கூட்டர்ஸ் நிற்குது. இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 200 கிலோமீட்டர் போனா, அதாவது 200 கிலோமீட்டர் ஓட்டின ஒரே சார்ஜில், சிங்கிள் சார்ஜில் 200 கிலோமீட்டர் போன ஒருத்தருக்கு வந்து ஓலாவோட ஓனர் வந்து ஒரு ஸ்கூட்டரை வந்து ஃப்ரீயாக கொடுத்தாரு. ஸோ இது ஒருத்தருக்கு மட்டும் ஏன் கொடுக்கணும், நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ட்வீட் போட்டிருக்கு. அப்படி இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி 200 கிலோமீட்டர்ஸ் ஒரு சார்ஜில் வந்து ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கு நான் ஒரு ஸ்கூட்டர் ப்ரைஸாக தரேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்காக அவங்க நிறைய பேர், இந்தியா ஃபுல்லாக நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்கூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி அவங்க வந்து 200 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்காங்க. இது எல்லாமே அந்த ஸ்கூட்டரில் இருக்கிற டேட்டாவில் வச்சு அவங்க வந்து கேப்சர் பண்ணிட முடியும். யாரும் வந்து ப்ரூஃப்லாம் அனுப்ப தேவையில்லை. அவங்க ஃபுல் சார்ஜ் பண்ணிவிட்டு ஸ்கூட்டரை ஆன் பண்ணி அவங்க வந்து ஃப்ரைடே ஈவினிங்கோ நைட்டோ வந்து ட்ரிப்பை ஆரம்பிச்சிருக்காங்க. சாட்டர்டே ஈவினிங்குள்ளார 200 கிலோமீட்டர்ஸை ஃபினிஷ் பண்ணி அதை வந்து எடுத்து ட்விட்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் ஓலா வந்து எல்லாத்தையும் வந்து செக் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 100 பேர் பக்கம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 100 பேருக்கு இன்னைக்கு ஃப்ரீயான ஸ்கூட்டரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய செலிப்ரேஷன் தான் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த ஸ்கூட்டர் வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. ஸோ இங்கே நம்ம பார்க்குறது தான் வந்து பேட்டரி அசம்பிளி ஏரியா. ஸோ இங்கே வந்து 224 செல்ஸ் அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்போம். ஸோ எல்லா பேட்டரியுமே ஒரு சின்ன சின்ன செல்லாக தான் இருக்கும். அந்த செல்லை வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து 224 செல்ஸை வந்து ஒரு பேட்டரி பேக்காக வந்து இங்கே வந்து அசம்பிள் பண்ணுவாங்க. இதில் வந்து ரோபோட்டுக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ ரோபோட்டே இந்த செல்ஸ் எல்லாம் வந்து அழகாக எடுத்து ஃபில் பண்ணும். அதுக்கப்புறமா அது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கன்வேயரில் வந்து உள்ளே போயிட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேட்டரியா வந்து வண்டிக்குள்ள வைக்கிற மாதிரி வந்து ரெடி ஆக போகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைன். நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு மாதிரி கப்பல் மாதிரியான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த டிசைன் வந்து எல்லா பேட்டரி மாதிரி இல்ல, கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி செல்ஸ் ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கிறதுக்கான லேயர் அது. ஸோ அந்த செல்ஸ் எல்லாம் வந்து உள்ள அடுக்கப்படுது. இந்த இடத்துல தான் நான் சொன்ன விஷயம் நடக்குதுங்க. இங்க பாருங்க, ரொம்ப கிளியரா இருக்கு. ஒவ்வொரு செல்லும் வந்து இந்த ஷெல்குள்ளார வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணுது, ரோபோட்டிக் தான் ஃபிக்ஸ் பண்ணுது. ரொம்ப ப்ரிசைஸா எல்லா செல்ஸையும் எடுத்து உள்ள வச்சிடறாங்க. ரீசெண்டா ஓலா ஸ்கூட்டர் வந்து எரிஞ்சிருச்சுங்கிற பிரச்சனை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிரச்சனையை வந்து கிளியர் பண்றதுக்காக, எப்படி பேட்டரி தயாராகுதுங்கிறதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலாக இது ஒவ்வொரு ப்ராசஸையும் வந்து நமக்காக காமிக்கிறாங்க. ஸோ அதனுடைய செயல்பாடை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரோபோட்டிக்காக ஒவ்வொரு செல்லும் எவ்வளோ ப்ரிசைஸாக, எவ்வளோ சேஃபாக வந்து இங்கே வந்து அசம்பிள் ஆகுது, என்ன மாதிரியான டெஸ்டிங்க்கெல்லாம் போகுது, அந்த டெஸ்டிங் எல்லாம் முடிஞ்சப்பறம் எப்படியெல்லாம் அசம்பிள் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் ப்ராசஸ் தான் இப்போ நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஃபேவரட் கலர் ரெட். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து ஒயிட் இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கிரே இருக்கு. கலர்ஃபுல்லான ஏரியாவா இருக்குங்க. அப்படியே சுத்தி சுத்தி ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா நின்றுட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம பெயிண்ட் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஒவ்வொரு வண்டியும் என்ன கலர்ல எல்லாம் பெயிண்ட் ஆகுது, ஸோ அது எப்படி எல்லாம் பெயிண்ட் ஆகுது, என்னென்ன ஷேட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஒரு பைக்ல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து பெயிண்ட் அடிக்கப்படும் அப்படிங்கிறத வந்து இங்க டிஸ்பிளே வச்சிருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரியும், பெயிண்ட் ஷாப்ங்கிறது ஒரு ஓப்பன் ஏரியால இருக்காது. கண்டிப்பா வந்து ரொம்ப க்ளோஸ்ட் ஏரியால அந்த பெயிண்டோடைய புகழ்கள் எதுவும் வெளியே வராம இருக்கிற மாதிரி தான் வந்து பெயிண்ட் ஷாப் நடக்கும்.
ஸோ அதனுடைய பெயிண்டிங் தான் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உள்ள எல்லா எம்ப்ளாயிஸும் ரொம்ப பக்காவா வந்து நம்ம கோவிட் டைம்ல வந்து எல்லாரும் எப்படி போட்டிருந்தாங்களோ கம்ப்ளீட் கோவிட் ஷீல்ட் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல வந்து பெயிண்ட் பண்ணக்கூடிய எல்லா மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொன்றா உள்ள வரும். ஸோ உள்ள வர்றப்பவே அங்கே வந்து தேவையான கிளீன் பண்ணி அதுக்கான கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து பூசி இந்த பக்கம் அப்படியே கன்வேயர்ல வந்து மெதுவாக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கே வந்த உடனே கரெக்டாக இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 11 லேயர்ஸ் ஆஃப் பெயிண்ட்ஸை வந்து இவங்க அடிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு லேயர்லையும் வந்து ஒவ்வொரு பெயிண்ட் அடிச்சு, பெயிண்ட்னா அந்த லேயர்ஸ் அடிச்சு அவங்க வந்து ஒன்னொன்னா இப்படி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெதுவாக ஒவ்வொரு பார்ட்ஸாக இங்கே மூவ் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல தேவையான மற்ற லேயர்ல என்னென்ன தேவையோ, என்னென்ன கலர்ஸ் தேவையோ, இப்போ வந்து நம்ம பிளாக் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பிளாக் போயிட்டு இருக்கு. ஸோ இதுலயே வந்து கடைசியா ஒரு இடம் இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒருவேளை மேட் ஃபினிஷ் தேவை, ஷைனி இல்லாமல் மேட் ஃபினிஷ் தேவை அப்படின்னும் போது மேட் ஃபினிஷ்க்கும் இங்கே வந்து ஃபினிஷ் பண்றாங்க. ஸோ இது முடிஞ்ச உடனே அப்படியே கீழே போயிட்டு, கீழே ஒரு கன்வேயர் இருக்கு. இந்த கன்வேயர்ல அப்படியே வெளியே போயிட்டு ஃபுல்லா வந்து ட்ரை ஆகிறதுக்காக போயிடுது. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒயிட் பெயிண்ட் வந்து இங்க அடிச்சுக்கிட்டு இருக்கு. நான் பெயிண்ட்டை சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க உங்களுக்கு ஓலா ஸ்கூட்டர்ல என்ன கலர் ஓலா வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ பேட்டரி அசம்பிளி முடிஞ்சு, பெயிண்ட் ஜாப்ஸ் முடிஞ்சு, அடுத்து வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் அசம்பிளி, அதாவது பாடி பார்ட்ஸ். அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாமே வந்து நான் முன்ன சொன்ன மாதிரி வெண்டார் கிட்ட இருந்து வருது. ஸோ அதோடைய பாக்ஸஸ் தான் நீங்க பின்னாடி இங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாமே வேற வேற வெண்டார்ல இருந்து இங்க கொண்டு வந்து இங்க நிறுத்திடுவாங்க. இங்க எல்லாம் குவாலிட்டி செக் முடிச்ச அப்புறமா இப்பதான் ஃபைனலா இந்த பெயிண்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்துருச்சு, அதாவது பாடி பார்ட்ஸும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம்ஸ், டயரு, தேவையான எல்லா பார்ட்ஸுமே வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்பதான் வந்து இது அசம்பிளி லைனுக்கு போகுது. அந்த அசம்பிளி லைனை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ட்ராலி. இங்க வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ட்ராலிஸ் எல்லாமே வந்து பக்கவா வந்து அசைன் பண்ணிருக்கும். அதாவது எங்க இருந்து எதை தூக்கிட்டு போய் எங்க வைக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி டிசைன் ஆயிருக்கும். ஸோ இது வந்து அதோட வேலையை தானா செஞ்சுக்கிட்டு இருக்கும். யாரோட ஹியூமன் இன்டர்வென்ஷனும் தேவையில்லை. ஸோ தேவையான இடத்துக்கு இது போகும். அங்க வந்து இந்த பார்ட்ஸை தூக்கி வைப்பாங்க. அங்கிருந்து அடுத்த லைனுக்கு இது அழகா கொண்டு போய் நிறுத்தும். அங்க திருப்பியும் அங்க தூக்கி வச்சுப்பாங்க. ஸோ இப்படி இது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை மானிட்டர் பண்றதுக்கு மட்டும் ஒரு ஆள் நின்று பார்த்துப்பாரு. மற்றபடி இதுக்கு யாரோட இன்டர்வென்ஷனும் தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்கா இது நடந்துகிட்டே இருக்கும். ஆட்டோமேட்டட் ஆனதுனால எவ்வளவு விஷயங்கள் வந்து மாறி இருக்குன்னு பாருங்களேன். சூப்பரா நடக்குது இல்லையா? ஸோ இங்கே வந்து ஹேண்டில் பார் செக்ஷனை வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ ஹேண்டில் பார்லேருந்து தேவையான எல்லா எலக்ட்ரானிக்ஸ் கேபிள்ஸ், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றா வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார்ஸ் இருக்கு, ஃப்ரேமுக்கு வந்து சைட் பேனல்ஸ் வந்து இங்கே இருக்கு, பேட்டரியோட ஒரு மொத்த பேனல் வந்து இங்கே வச்சிருக்காங்க, பேட்டரியோட அவுட்டர் ஷெல் இங்கே இருக்கு. ஓலால முன்னாடியே நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 90% ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்கன்னா விமன் தான். ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக, சில இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் ஒரு 10% தான் வந்து மேல் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இந்த அசம்பிளி லைன், அதாவது இந்த ஓலா ஃபேக்டரியோட மொத்த கெப்பாசிட்டி, அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வந்து 10,000 மேனுஃபேக்சர் பண்ணலாம் அப்படின்னு ஓலா சொல்றாங்க. பட் இப்போதைக்கு 5,000 தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அசம்பிளி லைன்ல. இதே மாதிரி ஒரு அசம்பிளி லைனை இங்க பண்ண போறாங்க. ஸோ அப்படி இங்க பண்ணிட்டாங்கன்னா, ஸோ இந்த அசம்பிளி லைன்ல ஒரு 5,000, இந்த அசம்பிளி லைன்ல ஒரு 5,000, ஸோ மொத்தம் 10,000 ஸ்கூட்டர்ஸை ஒரே நாளில் எடுத்துட முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓலா. ஃபைனலா ஜென்ரல் அசம்பிளி லைனுக்கு வந்துட்டோம். இங்க இருந்து நம்ம ஃபுல்லா அசம்பிள் ஆகிறத பார்க்க போறோம். ஸோ இங்க தான் எல்லா வெஹிக்கிள்ஸும் வந்து அசம்பிள் ஆகுது. ஃபைனலி நம்ம தனித்தனியா பார்த்த எல்லா விஷயங்களும் இந்த ஒரு இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இங்க தான் வந்து நாம பார்த்த எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ், ஹேண்டில் பார், டிஸ்கு, டயரு, ஃப்ரேம், பேட்டரி இதெல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுது கன்வேயர் மூலியமா. ஸோ அந்த கன்வேயர்ல இருந்து அப்படியே பொறுமையா வந்து ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பீஸா எடுத்து வைக்க போறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரேம் எடுத்து வச்சிடறாங்க. அப்புறம் அந்த ஃப்ரேம்ல ஹேண்டில் பார் செட் பண்றாங்க. ஹேண்டில் பார் செட் பண்ணதுக்கு அப்புறமா பேட்டரி செட் பண்றாங்க. பேட்டரி செட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாடி பார்ட்ஸ் வைக்கிறாங்க, டயர் ஃபிக்ஸ் பண்றாங்க, டிஸ்க் ஃபிட் பண்றாங்க. ஒவ்வொரு எலக்ட்ரானிக் ஐட்டமா வந்து ஒரு இடத்துலயும் வந்து ஆட் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபைனலா ஒவ்வொரு பார்ட்ஸா வந்து அசம்பிள் ஆகி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு சூப்பரான ஒரு ஸ்கூட்டர் வந்து ரெடியாகி வெளியே வந்துருச்சு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைனோ டெஸ்ட் நடக்குது. ஸோ டைனோ டெஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த இடத்துல வந்து கன்வேயர் இருக்குது. இங்கேருந்து வந்து மோட்டார் சைக்கிள் ஃபினிஷ் ஆகி இப்படியே இப்படி கொண்டு வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூட்டரை நிறுத்தி அதோடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு ஃபேரான ஸ்பீடை ஓட்டி பார்ப்பாங்க, பைக்கில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து இப்போ வந்து டைனோவில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு ஸ்பீட்லேயும் ஒரு மோட்லேயும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் ரியர் டயர் ரெண்டுமே டைனோவில் இருக்குது. ஸோ ரைடர் வந்து உட்காந்து இதை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட இங்கே வந்து 1 2 3 4 டைனோ வந்து இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், எல்லாருமே வந்து ஃபீமேல் எம்ப்ளாயீஸு. ஸோ எல்லாருமே அவங்க தான் வந்து இந்த வெஹிக்கிள்லாம் எடுத்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைனோ டெஸ்ட் வந்து எதுக்கு அப்படின்னா, ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாராகி முடிஞ்சு வந்த உடனே அந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளை நம்ம ரோட்ல எடுத்துகிட்டு போய் எவ்வளோ ஸ்பீடில் போகுது கரெக்டாக போதான் டெஸ்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு சிமுலேஷன் தான், சிமுலேஷன் சொல்ல முடியாது. ஸோ இந்த இடத்துல அந்த ரோட் மாதிரி இங்கே வந்து அந்த டைனோஸ் இருக்குது. அந்த டைனோஸில் வச்சு அவங்க ஃபுல்லாக ஸ்பீடாக சுற்றுவாங்க. ஸோ ஒவ்வொரு மோட்லையும் ஒவ்வொரு ஸ்பீட்லையும் வந்து கரெக்டாக அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அந்த ஸ்பீடெல்லாம் வருதா அப்படின்னு செக் பண்ணிப்பாங்க. ஸோ ஆப்ரேஷன் கம்ப்ளீட்லி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இப்போ வந்துருச்சு. ஸோ எல்லா மோடும் டெஸ்ட் பண்ணிட்டு எல்லா மோட்லையும் கரெக்டான ஸ்பீடு போதான்னு பார்த்துட்டு டெலிவரிக்கு நிறுத்திடுவாங்க. ஸோ வண்டியில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லா பார்ட்ஸும் வந்து இங்கே டிஸ்பிளேல இருக்கு. நாம் பார்க்குற, நான் முன்ன உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பாருங்க, இந்த பேட்டரி செக்ஷன், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேமு, பாடி பார்ட்ஸு, ஹேண்டில் பாரு, டயரு, டிஸ்க்கு, அதுக்கப்புறம் வந்து மோட்டாரு, இங்கே இருக்க பாருங்க இந்த மோட்டார் செக்ஷனு. ஸோ கம்ப்ளீட்டாக இது எல்லாத்தையும் வந்து இங்கே வந்து தொங்க விட்டுருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து எல்லாரும் இதை பார்த்து ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? நீங்கள் வந்து வந்ததுக்கு என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ லைக் இவி வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக. பட் லைக் பிஃபோர் பையிங் வெஹிக்கிள் அப்படிங்கும்போது ஒரு 10 வண்டி நம்ம அனலைஸ் பண்ணியாச்சு. ஸோ அந்த 10 வண்டி அனலைஸ் பண்ணும்போது எது பெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓலா இப்போ வந்து அப்போ தான் இனிஷியலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ ஒரு சில யூனிக் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே இருந்ததுனால அந்த வெஹிக்கிள் நம்ம ப்ரிஃபர் பண்ணோம். ஹாய், நான் ஓலா பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டில் பர்ச்சேஸ் பண்ணேன். வித்தின் ஒரு 1 or 2 months வந்துருச்சு. பட் என்னன்னா அது எங்கே வருது, என்ன எப்படி வருது அப்படின்னு யாருமே தெரில, என்ன ஒரு அப்டேட் இல்லை. பட் வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் ஈகோ மோட், அந்த ஈகோ மோடில் லைக் ஹைப்பர் மோட், அது சூப்பராக இருந்துச்சு. நான் டெய்லி கம்ப்யூட்டேஷனுக்கு ஒரு 60 kilometers ட்ரைவ் பண்ணுவேன். அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் வண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லா தான் இருந்துச்சு. சஸ்பென்ஸ் எல்லாம் ஓகே, எனக்கு எந்த ஒரு ட்ராபேக்ஸோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளம் எனக்கு வரல. பர்சனலாக எனக்கு எப்படின்னா, நான் வண்டி வந்து மார்ச் மாதம் வாங்கினேன். ஆக்சுவலாக என்னுடைய சொந்த ஊர் ஊட்டி. மலை ஏறுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஊட்டியில் தான், TN43 தான் எடுத்திருந்தேன். ஆனால் அது நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சுங்க. அதாவது ஹில்ஸ்லலாம் வண்டி ஏறாது அப்படிலாம் ஒரு தாட்டெல்லாம் இருந்துட்டு இருக்கும்போது எனக்கு நல்லா ஸ்பீட்லேயே ஏறிச்சு. ஊட்டியெல்லாம் நல்லாவே சுற்றிட்டு வந்தேன். கீழே இறங்கும்போது நல்லா இருந்துச்சுங்க. ஓலோ வந்துட்டு இப்போ ஒரு 2.5 மாசமா நான் ஓன் பண்ணிட்டு இருக்கேங்க. ப்ராடக்ட் இஸ் ரியலி குட். எனக்கு வந்துட்டு என்னன்னா, இனிமேல் வாங்குறது எல்லா வண்டியுமே பீட் கார் ஆர் பைக் ஆர் ஸ்கூட்டர் எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் மாறணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வண்டியா ஓலா எடுத்திருக்கேங்க. ஐ எம் ரியலி ஹாப்பி வித் த வெஹிக்கிள். இப்போ வந்து கஸ்டமர் டே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஆல் கஸ்டமர்ஸ் இன்வைட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேக்டரிக்கு வந்து பார்த்தா தான் யூ கெட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங். சர்வீஸ்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா ஒவ்வொரு பெரிய ஊர்லயும் ஒரு சர்வீஸ் சென்டர் மாதிரி ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு வாட்டியும் புக் பண்ணி அவங்க எடுத்துட்டு போயிட்டு வர்றதுக்கு 1 வாரம் ஆயிடுது யூஸ்வலா. நாங்கெல்லாம் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஓட்டிட்டு போய் கொடுத்துட்டா சீக்கிரம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க அந்த வெயிட்டிங் டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதுதான் மெயின் ப்ராப்ளம் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு. செகண்ட் வெஹிக்கிள் இல்லாதவங்க எல்லாம் இந்த ஒரு வண்டி டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது கஷ்டமா இருக்கும். இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேஷனை அவங்க கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வைக்கலாம். கம்பெனி என்ன பண்றாங்க, என்ன நடக்குதுங்கிறது வெளியில பெருசா ஒன்றும் தெரியுது இல்லை. எஸ்பெஷலி கஸ்டமர்ஸ்க்கு, பப்ளிக் சொல்றாங்களோ இல்லையா, கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருந்தாங்கன்னா சீக்கிரம் கம்பெனி எங்கேயோ போயிடும். ஆல் தி பெஸ்ட் ஓலா. தேங்க்யூ ஃபார் ரைடன்.